இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நாள் தேவனுடைய என்கிற வார்த்தையின் மேலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நாளிலும் தேவன் தாமே நம்மை அவரோடு இணைத்து அவருடையது எல்லாம் நாம் அனுபவிக்கும்படியான கிருபையை நமக்கு தருவாராக. ஹல்லேலூயா. கண்களை மூடி சொல்லுவோம், ஆண்டவரே இந்த நாள்ல நான் என்னாலும் உம்மோடு இருந்து உம்முடையதைகள் எல்லாம் என்னுடையதாய் மாற்றிக்கொள்ளுகிற கிருபை எனக்கு தருவீராக. இதனால் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி லூக்கா 15ஆம் அதிகாரம் அதனுடைய 31ஆம் 32ஆம் வசனங்கள். அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது. உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடியினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டுமே என்று சொன்னான் என்றார். அன்பானவர்களே, ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள் என்று இந்த கதை ஆரம்பிக்கிறது. ஆரம்பித்து ஒருவன் தன் ஆஸ்திகளை எல்லாம் வாங்கி கொண்டு வேசிகளிடத்துல போய் செலவழித்து சாப்பிடுவதற்கொன்றும் இல்லாமல் பண்டிகளுடைய சாப்பாடை சாப்பிட ஆசையாயிருந்தான் என்று வேதம் சொல்கிறான். அந்த நேரத்தில் அவன் புத்தி தெளிந்து என் தகப்பனுடைய வீட்டில் என்று சொல்லி தகப்பனுடைய வீட்டுக்கு வருகிறான். தகப்பனுடைய வீட்டுக்கு வரும் பொழுது அவன் புத்திரனாய் இருக்கிறபடினால, கவனிங்க, அவன் புத்திரனாய் இருக்கிறபடினால தகப்பன் அவனுக்கு ஒரு மோதிரத்தையும் அவனுக்கு ஒரு பாதரட்சையையும் அவனுக்கு ஒரு வஸ்திரத்தையும் கொடுத்து அவனை அலங்கரிக்க வேண்டியது தகப்பனுடைய அன்பு, தகப்பனுடைய கடமை. ஹல்லேலூயா. அதனால் அவன் செய்தது சரி என்று தகப்பன் சொல்லவில்லை. தகப்பன் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னா, நான் என்னுடைய அன்பை வெளிப்படுத்த விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். இங்க நன்றாக கவனிங்க, தகப்பனோடு எப்பொழுதும் இருந்தவர்கள் இதை பார்த்து நாங்கள் சோர்ந்து போகவே கூடாது. போயிட்டு வந்தவனுக்கு நல்ல மோதிரம் கிடைச்சிச்சு, வஸ்திரம் கிடைச்சிச்சு, பாதரட்சை கிடைச்சிச்சு, உண்மை. ஆனால் தகப்பனோடு இருந்தவனுக்கு தகப்பன் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? என்னுடையதெல்லாம் உன்னுடையது. பங்கு பிரிக்கப்பட்ட பொழுது எப்படி பிரிக்கப்பட்டது என்று சொன்னா, இளைய மகனுக்கு ஒரு பங்கு, மூத்த மகனுக்கு ஒரு பங்கு, தகப்பனுக்கு ஒரு பங்கு. அன்பானவர்களே, இளைய மகன் தன்னுடையதை எடுத்துக்கொண்டு போயிட்டு செலவழித்து வேசிகளிடத்துல வீணாக்கிட்டு வந்துட்டான். இப்பொழுது தகப்பனுடைய பங்குல கொஞ்சம் அவனுக்கு போகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே மூத்த குமாரனுடைய ஏக்கமெல்லாம் என்ன? அவனுடைய எல்லாம் அழிச்சிட்டு வந்துட்டான். இப்ப இல்ல தகப்பன் சொல்றான், அவனுக்கு ஒரு வஸ்திரம் கொடுத்தேன், ஒரு மோதிரம் கொடுத்தேன், ஒரு பாதரட்சை கொடுத்தேன், என்னுடையது எல்லாம், மற்ற எல்லாம் உன்னுடையதுதான், வைத்துக்கோ. அன்பானவர்களே, தூரமாய் போனவர்களுக்கும் தகப்பனோடு ஐக்கியமாய் இருப்பவர்களுக்கும் ஹல்லேலூயா மிகுந்த வித்தியாசம் உண்டு. நீங்க ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறதுனால சோர்ந்து போய் இருக்கிறீர்களா? உங்களை பார்த்து சொல்லுகிறேன், சோர்ந்து போகாதிருங்கள். ஐயோ, நான் வாயக்கட்டுறேன், உபவாசம் இருக்கிறேன், ஜெபம் பண்றேன், உபவாசம் இல்லாம இருக்கிறவன் நல்லா இருக்கிறான், ஜாலியா சுற்றி திரியிறான். சுற்றி திரியட்டும். தகப்பனுடையதெல்லாம் எவன் தகப்பனுடைய வீட்டில் நீடித்திருக்கிறானோ, எவன் தகப்பனோடு இருக்கிறானோ, தகப்பனே சாட்சி கொடுக்கிறார். என்ன சொல்றாரு? எப்பொழுதும் நீ என்ன செய்யற? என்னோடு இருக்கிற.
ஹல்லேலூயா. எப்பொழுது நீ என்னோடு இருக்கிற, எப்பொழுது நீ எனக்கு மகிழ்ச்சியா இருக்கிற, எப்பொழுது நீ எனக்கு மகிழ்ச்சியா இருக்கிற, அதுதான் அங்க வெளிப்பாடு. அதுதான் தகப்பனுடைய ஸ்டேட்மெண்ட். இவனோ காணாமல் போனான், இவனோ மரித்து போனான், திரும்ப எழும்புனா நாங்க சந்தோஷப்படணும் ஐயா. ஹல்லேலூயா. நம்ம அவனுக்கு சந்தோஷத்தை கொஞ்சம் கொடுப்பதற்காக நாங்க சந்தோஷப்படணும். நீனோ என் மகிழ்ச்சியாய் இருக்கிறாய். ஹல்லேலூயா. வீட்டில் தரித்து இருக்கிற குமாரன் தகப்பனுக்கு மகிழ்ச்சியாய் இருக்கிற குமாரன். ஹல்லேலூயா. அப்படிதான் அங்க சொல்லப்படுது. நாங்க சந்தோஷப்படணும். திரும்பவும் இருந்ததால கொஞ்சம் சந்தோஷப்படுவோம். அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. அன்பானவர்களே, தொடர்ச்சியாய் தேவனுக்கு கீழ்ப்படிவோம், தொடர்ச்சியாய் தேவனோடு இருப்போம். தேவனுடைய ஐக்கியம், தேவனுடையது எல்லாம் நம்முடையதாக மாற்றிவிடும். ஹல்லேலூயா. எனக்கு முடிச்சிடும். ஆண்டவரே, உம்மை விட்டு பிரியாது இருக்கிற ஒரு வரத்தை எனக்கு தாங்க. கொஞ்ச நாள் அங்கேயும், கொஞ்ச நாள் இங்கேயும், கொஞ்ச நாள் அங்கேயும், கொஞ்ச நாள் இங்கேயும் அல்ல, எந்த நாளும் தகப்பன் வீட்டில் நீடித்திருக்கிற கிருபைகளால எங்களை அலங்கரிப்பீராக. இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.